ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெளியே ஊற்றிடுவாங்க. வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஒரு வருஷத்துல வந்து இந்த 12 மாசத்துக்கும் வந்து 12 ஏகாதசி வரும். அதுல வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்கா. அந்த அந்த பேர்ல வந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து விரதங்கள் இருந்து அவங்களுக்கு வந்து என்ன பலன் வேணுமோ அந்த பலனை நினைச்சுட்டு அவங்க வந்து விரதங்கள் இருந்தாக்க அவங்களுக்கு வந்து பின்னாடி பிற்காலத்துல ஒண்ணு அந்த அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்க அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்களுடைய வழியாக வருகிற சந்ததிகள், ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அதுலயும் வந்து முக்கியமான இடம் இருக்கிறது வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது எப்படின்னா பெருமாளுடைய 12 நால்வார்கள்னால இந்த இது வந்து வைகுண்ட ஏகாதசி ஏற்படுது. அந்த 12 ஆழ்வார்களையும் வந்து நம்மாழ்வார். ஸோ அந்த நம்மாழ்வார் வந்து அவர் தான் இந்த இதை வந்து வைகுண்ட ஏகாதசியை வந்து தொடங்கி வச்சு அவருக்கு வந்து அடுத்த மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து வைகுண்ட பிராப்தி அடையிறார். அது வந்து என்னைக்குன்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதி. ஸோ
அந்த இவரை வந்து நம்மாழ்வாரை வச்சுட்டு இப்போ நாம வந்து வைகுண்ட ஏகாதசியை நாம வந்து எல்லா கோயில்களையும், அது வந்து 105 திவ்ய தேசத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமாக வந்து கோயில்ல வந்து வைகுண்ட ஏகாதசியை வந்து நல்லபடியா கொண்டாடுறா. அவரை போய் நாம வந்து அந்த சுவாமியை நாம வந்து தெரிஞ்சுட்டு வந்தாக்க நமக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த பலனை நினைச்சுட்டு இன்னைக்கு நாம இருந்தாக்க அது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எந்த விதமான உணவும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. வெறும் தேர்த்தம், பால், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் நாம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல் டே நாம வந்து விரதம் இருந்தா இந்த அடுத்த நாள் காலம் வரை நமக்கு என்ன தேவையோ நாம வந்து நம்மளுடைய இதை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டா நம்மளுடைய சந்ததிகள் ரொம்ப நல்லா இருக்கும், பிற்கால சந்ததிகளும் ரொம்ப நல்லா இருக்கும்.